விஜய் மீது ஒரு பரபரப்பான கருத்தை தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன். விஜய் மீது அப்படி ஒரு கருத்தை திருமாவளவன் தெரிவிக்க என்ன காரணம் என்பது ஒரு விதப்பொருளாக மாறிட்டு இருக்கு. அப்படி என்ன தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த கொடூரமான ஒரு துயரமான சம்பவத்திற்கு பிறகும் அரசியலில் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருடைய நடவடிக்கை காட்டுது. அவருடைய அறிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு அறிக்கையாக தான் இருக்குது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் நடு இரவில் தூக்கத்தை தொலைத்து விட்டு கூட போய் மக்களுக்கு ஆறுதல் கூறி நல்ல உதவி வழங்கிட்டு வந்தார். இன்னும் அவர் அப்படிதான் இருக்கார். ஆனால் அவரை விமர்சிக்கிறாரு, குற்றம் சுமத்துறாரு. இந்த தமிழக அரசையும் திமுகவை இதில் ஒரு குற்றம் சுமத்துறாரு. இது ஒரு பக்குவப்பட்ட தன்மையை காட்டுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா அவர் திமுகவுக்கு எதிரான சக்திகளுடன் இணைந்து விட்டாரோ இந்த சந்தேகத்தையும் யூகத்தையும் வரவழைக்குது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சங் பரிவார் அமைப்புடன் விஜய் தொடர்பு வைத்து போயிருக்கிறார் என்ற எண்ணத்தை உருவாக்குது. பாஜகவின் கருவியாகவே விஜய் மாறிவிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அரசியல் அரங்கில் வச்சிருக்காரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு விஜய் தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த பதிலும் கொடுக்கப்படவில்லை என்றாலும் வலைதளங்களில் சில இடங்களில் விவாத பொருளாக மாறி இரு தரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. அரசியலில் ஒவ்வொரு நொடியும் தாவேகாவுக்கு தற்போது அதிரடியாக தான் இருந்து வருகிறது.